சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. சிவகாசி அருகே கன்னிச்சேரி புத்தூர் சாலையில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடிவிபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அங்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் குமார். குமார், அங்கு வெடிவிபத்தில் எத்தனை பேர் இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விவரங்கள். சிவகாசி அருகே நாரணாபுரத்தில் இருந்து பெத்தல்பட்டி வழியாக கன்னிச்சேரி புத்தூர் செல்லும் சாலை சொக்கலிங்காபுரங்கிற கிராமம் இருக்கு. அங்க ஞானவேல் பைரோஸ் என்ற பட்டாசு தொழிற்சாலை இருக்கு. இப்போ தீபாவளி பண்டிகை கடைசி கட்ட விற்பனைக்கான பட்டாசு உற்பத்தி என்பது தொழிலாளர்களை கொண்டு மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது மதிய வேலை சாப்பாடு வேலைக்கு பின்பாக பணிகள் தொடங்கிய போது அப்போது மூலப்பொருள்கள்ல ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள்ல ஒன்றொன்று உராய்வு ஏற்பட்டு திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டன. அவங்க மீட்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. அப்போ அந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட முடியாத அளவுக்கு அந்த அறையில் இருந்த பட்டாசுகள் அனைத்து வெடித்து சிதறி கொண்டிருந்தால் அவங்களால பக்கத்தில் நெருங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. இருந்த போதில் பட்டாசு வெடித்து சிதறுவது கொஞ்சம் குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது மீட்பு நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் லேசான சாரல் மழை பெய்து வருவதாலும் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த விதமான காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என்பது முதற்கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. இருந்த போதிலும் வேறு ஏதும் அசம்பாவிதங்கள் நடந்துள்ளதா என்பது குறித்து பின்னர் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.